ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. விஜய் அண்ணா வந்துட்டு மற்ற கட்சிக்காரர்கள் வந்துட்டு சில ட்ரோல் ஒன்று பண்ணுவாங்க. என்ன அப்படின்றப்போ, அவர் வந்துட்டு 2 மாநாடு மிக பெருசாக நடத்திட்டா போதுமா, அவர் வந்துட்டு மக்களை போய் இன்னும் சந்திக்காமல் வெறும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொலிட்டீஷியன் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மேலே ஒரு ட்ரோலாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற மாதிரி நம்மளோட விஜய் அண்ணா முதல் முறையாக அவர் கட்சி தொடங்கி மக்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் ஒன்று ரெடி பண்ணார். அதுதான் திருச்சி. நேற்றுக்கு திருச்சியில் அவர் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து மக்களை போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ சொன்னவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்னு சொல்லி. ஏன்னா நேற்று திருச்சி முழுக்கவே டோட்டலாக ஜாம் ஆகி இருந்தது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அங்கே இருக்கிற மக்கள் சரி, போக்குவரத்து சரி, எல்லாருமே அவதிப்பட்டாங்க விஜய் அண்ணா வரார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. அதனால தான் விஜய் அண்ணா வந்துட்டு மிக பெருசாக மக்களை சந்திக்காமலே இவ்வளோ வருஷம் கட்சி தொடங்கி ஒரு 10 மாதம் 1 வருஷம் இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல வந்துட்டு ஏகப்பட்ட கண்டிஷன் இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் இந்த விஜய் அண்ணா வந்துட்டு பேச வர்றதுக்காக கிட்டத்தட்ட 23 கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இதை தாண்டி இப்போ விஜய் அண்ணா வந்துட்டு என்ன நடைமுறைக்கு இருக்கோ அதை நான் கண்டிப்பாக வந்துட்டு காம்ப்ரமைஸே இல்லாமல் செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நேற்றுக்கு நடந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் இதுக்கப்புறமா வாரம் வாரம் விஜய் அண்ணா பேசுகிற மொத்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, எதுக்காக விஜய் அண்ணா திருச்சியை சூஸ் பண்ணார் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கான ஒரு பதிலை நம்ம பார்த்தோம் அப்படின்றப்போ, தமிழ்நாட்டில் ஒரு ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் ஹப் அப்படின்றது சொன்னால் திருச்சியுமே இதில் அடங்கும். ஸோ இதனால தான் விஜய் அண்ணா சூஸ் பண்ணார். அது கூடவே இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது, வரலாறு கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா நம்மளோட அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்கள முதல்ல கட்சி தொடங்கி மக்களை போய் சந்திச்சு பேசின ஒரு இடம் எது அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஒரு அஃபிஷியலாக போய் சந்திச்சு பேசின இடம் எது திருச்சி அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா திருச்சிக்கு ஒரு பழமொழியே இருக்கு, திருச்சிக்கு வந்தா ஒரு திருப்பு முனை அமையும் ஒரு அரசியல் வாழ்க்கையில அப்படின்றது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ இதை நோக்கி தான் விஜய் அண்ணனுமே அவரோட முதல் டிவிகே கேம்பெயின் மக்களோட சந்திக்கிறதுக்காக திருச்சியை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ விஜய் அண்ணா வந்துட்டு பொலிட்டிக்கல் என்ட்ரிலேயே ஒரு சிம்பாலிக் பிளேஸாக திருச்சியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது கூடவே இன்னும் ஒரு 2 இடத்த சூஸ் பண்ணாரு. எங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, திருச்சியில் மரக்கடை அப்படின்ற ஒரு இடத்துல தான் பேசணும் அப்படின்றது ஒரு முடிவு எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா பொதுமக்கள் வர இடம் டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்கன்வீனியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் மரக்கடை அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க லொகேஷனை. ஸோ இந்த ஒரு மரக்கடையில் முடிச்சதுக்கு அப்புறமா, திருச்சியை முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இடம் வந்து அரியலூர், அது முடிச்சுட்டு அப்படியே பெரம்பலூர் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு 3 ஷெடியூலுமே ஒரே நாள் நேற்றுக்கு சாட்டர்டேவே முடிக்கணும் அப்படின்றது தான் விஜய் அண்ணாவோட மொத்த ஒரு ஷெடியூலில் இருந்த ஒரு விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் அண்ணா 2 இடத்துல மட்டும் தான் பேசியிருக்காரு. ஒன்று வந்துட்டு திருச்சி மரக்கடையில் அவரோட ஸ்பீச் இருந்தது, 2வது அரியலூரில் அவரோட ஸ்பீச் இருந்தது, 3வது பெரம்பலூர் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் கடைசி வரைக்கும் போகவே இல்லை. பட் அங்கே இருக்கிற மக்கள் விஜய் அண்ணா வருவார், ஸ்பீச் கொடுப்பாருன்னு சொல்லி நைட்டு 11:30-12 மணி வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே குறையாமல் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் நிறைய குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நைட்டு 11:30-12 மணி வரைக்கும் விஜய் அண்ணா வருவார், வந்து பேசுவார், விஜய் அண்ணாவை நம்ம பார்க்கலாம் அப்படின்றது ஏகப்பட்ட மக்கள் வெயிட்டிங்கில் இருந்திருந்தாங்க பெரம்பலூரில். பட் இது கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே ஆனதுனால டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பெரம்பலூரில் அவரோட ஸ்பீச் கொடுக்க முடியாமல் போச்சுன்றது தான் ஒரு உண்மையான ரீசனுமே. சரி, விஜய் அண்ணா திருச்சிக்கு வருதுன்றது முடிவாயிடுச்சு. பட் திருச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி பந்தோபஸ்த் அப்படின்றது கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ இதனால வந்துட்டு கண்டிப்பாக பர்மிஷன் அப்படின்றது ஒன்று வாங்கணும். ஏன்னா மற்ற யாராவது வந்தால் கூட பெருசாக எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, கூட்டமும் கம்மியாக தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் விஜய் அண்ணா வந்தால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் சேரும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதனால வந்துட்டு கிட்டத்தட்ட விஜய் அண்ணா திருச்சிக்கு வராரு அப்படின்றது தெரிஞ்சதுமே கிட்டத்தட்ட 23 கண்டிஷன்ஸ் அப்படின்றது கரண்ட் கவர்மெண்ட்னால கொடுக்கப்பட்டுச்சு. என்னென்ன கண்டிஷன் அப்படின்றது பார்க்கும்போது அது எல்லாத்தையுமே சொல்றதை தாண்டி முக்கியமான சில கண்டிஷன்ஸை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பேசுற ஒரு இடம், அதாவது திருச்சியா இருக்கட்டும், அரியலூரா இருக்கட்டும், பெரம்பலூரா இருக்கட்டும், நீங்க நின்று பேசுற அந்த இடத்துல மிகப்பெரிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. எல்லாமே குட்டி குட்டி ஸ்பீக்கராக இருக்கணும், ரொம்ப சத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஸ்பீக்கர் எல்லாம் சின்ன சின்ன ஸ்பீக்கராக கம்மி வால்யூம்ல வந்துட்டு ஸ்பீக்கரை செட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் முதல் கண்டிஷனாக இருக்கு. ஏன்னா விஜய் அண்ணா பேசுறது எல்லாருமே கேட்டுருமா. ஸோ அதனால இந்த ஒரு கண்டிஷன். ஸோ 2வது விஷயம் என்னன்னா, வெடி வெடிக்கக்கூடாது அப்படின்றது. இது ஒரு வகையில் பார்க்கும்போது நானே ஒத்துப்பேன். ஏன்னா வெடி வெடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் யாராவது மேலே சின்ன ஒரு நெருப்பு பட்டாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயமா மாறிடும். ஸோ அதனால வெடி வெடிக்கக்கூடாதுன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். 3வது விஷயம் என்ன அப்படின்றப்போ, 30 நிமிஷம் தான் ஒரு இடத்துல பேசணும். அதுக்கும் மேலே 30-32 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் போலீஸ்க்கு வந்துட்டு ஃபுல் பர்மிஷன் இருக்கு. அந்த ஆடியோவை கட் பண்ணுறதும், மைக்கை வந்துட்டு பிடுங்கிறதுக்காகவும், ஸோ அங்கேருந்து வண்டியை வந்துட்டு எடுக்க சொல்றதுக்காகவும் ஃபுல் பர்மிஷன்ஸ் போலீஸ்க்கு அங்கே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அதனால ஒரு இடத்துல 30
30 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் இந்த அளவுக்கு பேசுறது கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல ஜனநாயகத்தில். ஸோ அதே போல் 4வது விஷயம் என்ன அப்படின்றப்போ விஜய் அண்ணா வரார் அப்படின்ற பட்சத்தில் அந்த வழி ஃபுல்லாக வந்துட்டு பேனர்கள் இருக்கக்கூடாது. மிக பெருசாக ஃப்ளெக்ஸ் எதுவுமே பெருசாக இருக்கக்கூடாது. எல்லாமே சின்ன சின்ன பேனர்ஸ் போஸ்டர்ஸ் வேணால் ஒட்டிக்கிங்க. ஆனால் நீங்கள் என்ன பேனர் ஓட்டுறீங்க என்ன போஸ்டர் ஓட்டுறீங்கன்றது பர்மிஷன் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். அந்த பர்மிஷன் எப்படி தெரியுமா? ஒரு அப்ரூவல் நம்பரா. ஒவ்வொரு பேனருக்கு கீழே ஒரு அப்ரூவல் நம்பர் இருக்குமா. ஸோ அந்த டிசைனுக்கு அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ் ஒரு அப்ரூவல் நம்பர் கொடுப்பாங்க. அந்த அப்ரூவல் நம்பர் படி தான் அந்த பேனரில் கார்னரில் இருக்கணும். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு மட்டும் புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க. நீங்கள் எந்த பேனர் ஓட்டினா அதுக்கு அப்ரூவல் நம்பர் இருக்கணும். அந்த அப்ரூவல் நம்பர் நாங்கள் கொடுத்தா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க விஜயனுக்காகவே. 6வது விஷயம் என்ன அப்படின்றப்போ திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் சொல்கிற வழியில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அந்த பேசுகிற இடத்துக்கு நீங்கள் போகணும். உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வண்டியில் நீங்கள் போகக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் எந்த ரூட்டு போட்டு தரோமோ அந்த ரூட்டு வழியாக தான் நீங்கள் வந்து அந்த பேசுகிற ஸ்பாட்டுக்கு வந்து நின்று ஒரு 30 நிமிஷம் பேசிட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு நாங்கள் சொல்கிற ரூட்டு படி தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ரூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா என்ன பேசணும், எவ்வளோ நேரத்துக்கு பேசணும், எப்படி போகணும், என்ன மாதிரி பேனர் ஒட்டணும், எந்த அளவுக்கு வால்யூம் இருக்கணும், எந்த அளவுக்கு ஸ்பீக்கர் செட் பண்ணணும் அப்படின்றது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் நேற்றுக்கு இந்த ஒரு திருச்சி கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் நடத்த ஆரம்பிச்சது. ஸோ இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்கன்றது பாருங்க. இதுவே தாவேகா கட்சியிலேருந்து சில தேவைகளுக்காக சில பர்மிஷன் கேட்டாங்க. பட் அந்த பர்மிஷன் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ் டினை பண்ணிட்டாங்க. ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்லுறது நீங்கள் கேளுங்கன்ற மாதிரி தான் நேற்றுக்கு அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸுக்குமே டிவிக்கு கட்சிக்காரங்களுக்குமே இருந்த ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வேற வழி இல்லாமல் தாவேகா கட்சிக்காரர்களுமே சரி விஜய் அண்ணாவுமே சரி இதை அக்செப்ட் பண்ணிட்டு நேற்று காலையில் விஜய் அண்ணா வீட்டிலேருந்து ஒரு 8-8:30 மணிக்கு கிளம்பியிருக்காரு விஜய் அண்ணா. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9-9:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டுக்குள்ளே டிவிக்கோட பஸ்ஸில் இருந்தது. பஸ்ஸில் ஏறி விஜய் அண்ணா வந்து சரியாக ஒரு 9:45-10 மணிக்கு அவரோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணார் ஏர்போர்ட்லேருந்து முதல் ஷெடியூல் வந்துட்டு திருச்சியில் இருக்கிற மரக்கடை அப்படின்ற ஒரு இடம். ஏர்போர்ட்லேருந்து திருச்சி மரக்கடைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் அப்படின்றது சொல்கிறாங்க. இது என்னதான் டிராஃபிக்காக இருந்தாலும் மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour கூட ஆகாது அப்படின்றது தான் சொல்லப்படுது. பட் நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வரதுக்கு 1/2 hour தான் ஆகும், ஒரு ரெகுலர் டைமிங்காக. பட் விஜய் அண்ணா வந்ததுனால கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. ஸோ 5 மணி நேரமாக ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வந்துட்டு பொறுமையாக ஆம விடுற மாதிரி வந்துகிட்டு இருந்தாரு. எதுக்காக அப்படின்றப்போ மாஸ் க்ரௌட் அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மக்களோட கூட்டம் மலை மோதி இருந்தது. ஸோ இதனால தான் ரொம்ப பொறுமையாக 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ 10:30 மணி 11 மணிக்கு மரக்கடையில் ஸ்பீச் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்க வேண்டிய விஜய் அண்ணா அந்த ஸ்பாட்டுக்கு வந்தது எப்போனா 2:30 மணி 3 மணிக்கு. ஸோ 3 மணிக்கு அங்கே ஒரு 1/2 hour பேசினார் அப்படின்றப்ப பார்க்கும்போது மைக்கு சரியாக வேலை செய்யலை. சரி விஜய் அண்ணா முதல்ல மக்கள்கிட்ட பேசும்போது சரி மைக் என்னடா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேற ஒரு மைக்கை செட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திரும்பியும் பேசுகிற திரும்பி அதே மைக்கு பிரச்சனை வருது. சரி அதுக்கப்புறமா அது சமாளித்து திரும்பி பேச ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே பிறந்துக்கிட்டு ஒன்று வருது. ஸோ அந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்ததுனால விஜய் அண்ணா பேசுறது பெருசாக தெரியல. ஸோ இதனால 30 நிமிஷம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ முதல்ல திருச்சி மரக்கடையில் அவரோட ஸ்பீச் மக்களை நோக்கி இருந்த அந்த ஒரு விஷயம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்றது சொல்லலாம். பட் இந்த மைக் செட்டிங்ஸ் அப்படின்றது டிவிகே கட்சியில் இன்டர்னலாக ஏதோ ஒரு பிரச்சனை, மைக் சிஸ்டமில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது தான் சொல்லப்படுதுன்னு தாண்டி இதுக்கு பின்னாடி வேறு எந்த ஒரு கட்சியுமே வேறு யாருமே இதுக்கு காரணம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஒரு எதர்ச்சியாக தான் அந்த சைட்லேருந்து வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா வேறு வழி ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு இல்லை, அந்த ஒரு வழி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால அந்த ஆம்புலன்ஸ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறிச்சுன்றது அங்கே இருக்கிற நியூஸ் மீடியா பீப்புள் சொல்கிற ஒரு காரணமாக அமைஞ்சது. சரி அதுக்கப்புறமா இந்த மரக்கடையில் கொடுத்த ஸ்பீச் சரியாக போகலை அப்படின்ற ஒரு விஷயத்தினால டைமும் நமக்கு முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அடுத்த ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணுறதுக்காக கிளம்பினார் விஜய் அண்ணா. அது எங்கே அப்படின்றப்போ அரியலூரில். ஸோ அரியலூரில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hour போக வேண்டிய டிஸ்டன்ஸில் அங்கேயுமே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்றதாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 7:30-8 மணிக்கு அரியலூருக்கு போய் சேர்ந்தார். அரியலூருக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அப்போ மைக்கு நல்லா இருந்தது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆனால் அரியலூரில் ஷட் டவுன் ஆச்சு, கரண்ட் ஷட் டவுன் ஆயிருந்தது, கரண்ட் பவர் கட் ஆயிருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பவர் கட்டும் வந்துருச்சு அப்படின்றது சொல்லப்படுது. பட் அந்த ஒரு இடத்துல விஜய் அண்ணன் ஏகப்பட்ட கேள்விகளை இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் அதுக்கப்புறமா இந்த திருட்டு ஓட்டு ஒன்று நடந்தது இல்லையா சென்ட்ரல் சைட்லேருந்து, ஸோ அதை பற்றியுமே ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. அது கூடவே 2வது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்போ விஜய் அண்ணன் வந்துட்டு நாங்கள் கட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம், நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம், பண்ணுற விஷயம் காம்ப்ரமைஸே இல்லாமல் நல்லபடியாக எல்லாத்தையுமே பண்ணுவோம், எங்களோட தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு நம்பிக்கை. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற மக்களுமே வந்துட்டு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அரியலூரோட பேச்சுவார்த்தை முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 8-8:30 ஆனதுக்கப்புறமா அடுத்தது அவர் போக வேண்டிய இடம் பெரம்பலூராக இருந்தது. ஸோ பெரம்பலூருக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அது ஒரு டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு டிராஃபிக்கில் மக்களோட டிராஃபிக்கில் போகணும் அப்படின்றப்போ எப்படி இருந்தாலும்
12 மணி ஆயிடும். ஸோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப பிரச்சனை இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக பெரம்பலூரில் கிட்டத்தட்ட 11 மணி 12 மணி வரைக்கும் கூட விஜய் அண்ணா வருவான்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முன்ன சொன்ன மாதிரி விஜய் அண்ணா வரவே இல்லை. ஸோ அவர் போட்ட ஷெடியூலில் திருச்சி மரக்கடையும் அரியலூர்லையுமே அவர் சொன்ன மாதிரி பேசினார். பட் அவர் பேசின அந்த டைமிங் அப்படின்றது ரொம்ப டிலேவாக ஆனதுனால பெரம்பலூரில் அவர் பேச முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ரியலிஸ்டிக் ப்ராமிசஸ் அப்படின்றது சொல்லலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற ஒரு ப்ராமிசஸ் அப்படின்றது கூட இதை நம்ம சொல்லலாம். இது எல்லாமே விஜய் அண்ணா பேசுறதுனால இது பப்ளிக்கோட அட்டென்ஷன் ரொம்ப சீக்கிரத்தில் வந்துட்டு ஈர்க்கப்படுது. ஸோ இதனால விஜய் அண்ணா சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இது கண்டிப்பாக அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க. ஸோ இதனால விஜய் அண்ணா வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றுவாரா அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்றதுமே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட கருத்துமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இது சொல்கிறேன் அப்படின்றப்போ ஆல்ரெடியே தமிழ்நாட்டில் பார்த்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் வந்துட்டு டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவுமே சரி போட்டிருக்காங்க. இவங்களுக்கு நடுவில் இப்போ டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி ஒன்று வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு சேலஞ்சஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் கிழமை 2026 இருக்குது அப்படின்றப்ப எந்த சந்தேகமும் இல்லை. வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் போகிறாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல விஜய் அண்ணனுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலா வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் கேம்பெயின் நடத்த விடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விக்குறியா இருக்கு. அதே போல இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அடுத்த வாரமும் அவங்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்றதுமே ஒரு டவுட் தான். ஸோ அடுத்த வாரம் நடக்கிற டிஸ்ட்ரிக்டோட அந்த கேம்பெயின்ல டிவிகேவோட ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னன்றது அப்பப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த வாரம் பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு மாறுதல் இருக்கா, டிவிகே சைட்லேருந்து என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சில சேஞ்சஸ், அதே போல கரண்ட் கவர்மெண்ட் என்ன மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இப்போதைக்கு தளர்த்தி இருக்காங்க, எப்படிலாம் பப்ளிக்கை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அடுத்த வாரம் நடக்க போற கேம்பெயின்ல தான் தெரிய வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், திருச்சியில் விஜய் அண்ணா நடத்தின இந்த டிவிகே திருச்சி கேம்பெயினோட ஒரு மொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரு ஹாட் ஆஃப் த டாப்பிக்கும் மொத்த டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அடுத்த வாரம் அவருன்னு போகிற அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கிற டிவிகே கட்சி ஆட்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு வாரம் இந்த ஒரு கேம்பெயின் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக முடியும், என்னென்ன மாதிரி மாற்றங்களை நம்ம பார்க்கலாம்ன்றது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye bye. AB.